ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் ஊட்டா. இன்னைக்கு மசாலாவை வதக்கி அரைச்சி ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புல முக்கியமான பாட்டு இந்த நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் மீன் குழம்ப நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகும். ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் இந்த நல்லெண்ணையும் மீன் குழம்பும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் நல்லா புரிஞ்சதும் ஒரு 10-12 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலாவை வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் ரொம்ப அருமையாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு எண்ணெயில் வதங்க பூண்டோட ஃப்ளேவர் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். பூண்டு வதங்கினதும் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் அப்படியே ஒரு கொத்தோடு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 5-6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மிளகாத்தூளோட வரமிளகா தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். சிம்லேயே வச்சு வதக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, பெரிய வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும், அதனால் கொஞ்சோண்டு முன்னாடியே சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட மண்சட்டி இருந்தால் நீங்களும் மண்சட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வரமிளகா போட்டதுனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் எதுக்குன்னா கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காண்டி தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. மசாலாவை இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அதே சட்டியில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதில் நான் வதக்கிறதுக்கு தக்காளி யூஸ் பண்ணல. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிட்டோம் தக்காளியை. அது இல்லாமல் அடுத்தது புளியும் ஊற்ற போகிறோம். அதனால் தக்காளி நம்ம வதக்கிறதுக்கு தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் மசாலாவை போட்டு வதக்க ஆரம்பிங்க. மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியில் வரணும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 2 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி விடுங்க. அடுத்து நல்லா தாராளமாக தண்ணி நிறைய ஊற்றுங்க. ஏன்னா அந்த புளி வாசனை நம்ம போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். உப்பு சேர்த்து ஒரு பீஸாக குழம்புல ஆட் பண்ணுங்கள். நான் சால்மன் ஃபிஷ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும், ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.